அனைவரும் ரக்குகோ நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், அலுவலர்கள், குழந்தைகள், பெற்றோர்கள், வாசகர்கள், நூலகர் உள்ளிட்ட அனைவரையும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். ஜப்பானிய மரபுசார் கதை சொல்லும் கலை வடிவமான ரக்குகோ நிகழ்வினை திருமிகு சந்தோஷ் கல்யாணராமன் அவர்கள் நிகழ்த்த உள்ளார் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களை வரவேற்று நமது அன்பின் வெளிப்பாடாய் நினைவு பரிசினை வழங்கிற நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி அம்மா. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் அவர்களை அவைக்கு அறிமுகம் செய்திட நமது நூலகத்தின் நூலகர் திருவாளர் சு மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சந்தோஷ் கல்யாணராமன் அவர்கள் டோக்கியோவில் வசித்து வருகிறார். ரக்குகோ என்ற இந்த ஜப்பானிய கலை வடிவத்தை கற்றுக்கொண்டு நிகழ்த்தும் முதல் இந்தியர் என சிறப்பு பெற்றவர். 400 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட இந்த அற்புதமான கலை வடிவத்தை இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார். நகைச்சுவையாகவும் கதைகள் உரையாடல் வடிவிலும் விவரிக்கப்படும் இந்த கலை வடிவத்தை கிமோனோ உடை அணிந்து ஒரு விசிறி, ஒரு கைக்குட்டை ஆகியவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு பல கதாபாத்திரங்களை ஏற்று பல்வேறு காட்சிகளை நடித்து காட்டும் சிறந்த கதை சொல்லியாக இயங்கி வருகிறார். திரு சந்தோஷ் கல்யாணராமன் அவர்களின் பணி தொடர்ந்து சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வினை நடத்தி தருமாறு திரு சந்தோஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கொன்னிச்சிவா. ஜாப்பனீஸ்ல கொன்னிச்சிவான்னா தெரியுங்களா? ஹலோ, ஓகேவா? கொன்னிச்சிவான்னு சொல்லுங்க பாப்போம். that's very good. ஓகே, இப்போ வழக்கமா இந்த மாதிரி ஸ்பீச் இல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா ஸ்டேஜ் உள்ள வரும்போது கை தட்டுவாங்க. கரெக்டா? எல்லாம் கை தட்டணும். கரெக்டா? கரெக்டா? இந்த தடவை தட்டல இல்லையா? தட்டுவோமா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். வெயிட் பண்ணுங்க. ரெடியா? ரெடி தானே? ஆக்சுவலா ரக்குகோ பெர்ஃபார்மன்ஸ்ல இப்போ கை தட்டக்கூடாது. ஓகேங்களா? இது பேர் ஜாபுத்தம். இது மேல ஏறி நான் பவ் பண்ணுவேன் உங்களுக்கு, அப்பதான் கை தட்டும். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓகேவா? ஆனா நான் அங்க இருந்து வரும்போது என்ன பண்றது? எல்லாரும் வெயிட் பண்ணக்கூடாது. அதுல ஒரு இருக்கு. என்ன பண்ணுவா, பிராக்டிஸ் பண்ணலாமா? இப்போ எல்லாரும் கை தூக்குங்க. எப்படி? ரைட் ஹேண்ட் தூக்கி என்ன சொல்லணும்னா மாத்தை மாஸ்தா அப்படின்னு சொல்லணும். மாத்தை மாஸ்தா, மாத்தை மாஸ்தா. தெரிஞ்சுதா? செய்யலாமா? சரி, இன்னொரு தடவை. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஓகே, சரியா? இன்னும் சவுண்ட். வெரி குட். எஸ், சரி, கொஞ்சம் சீக்கிரம், பட் ஓகே, ஆரம்பிச்சிடலாம் ஷோவை. ஓகே, சோ அந்த அர்த்தம் தெரியாதவங்களுக்கு மாத்தை மாஸ்தான்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். I've been waiting for you. I'm a big fan அர்த்தம். தேங்க்யூ. நீங்க எல்லாம் பிக் ஃபேன், எனக்கு தெரியாம போச்சு. தேங்க்யூ சோ மச். ஓகே, சோ இப்போ இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ரக்குகோ அப்படின்றது கேள்விப்பட்டவங்க இருக்கீங்களா? ரக்குகோன்னா என்ன தெரியும்னா கை தூக்குங்க. வெரி குட். ஓகே, ஓ, என்ன தெரியுமா? வெரி குட் பா. சரி, ரக்குகோ தெரியாது அப்படின்றவங்க கை தூக்குங்க. ஓகே, நைஸ். கை தூக்க வேணான்றவங்க கை தூக்குங்க. அங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, குட். சோ இந்த ரக்குகோ அப்படின்றது ஒரு 400 வருஷ பழைய ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட், கதை சொல் முறை ஜப்பான்ல. பாத்தீங்க, இது எப்படி இருக்கும்னா, ஸ்டோரிஸ் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் மோனோ ஆக்டிங் பண்ணிருப்போம். மோனோ ஆக்டிங் பார்த்திருக்கீங்களா? அதுதான் ரக்குகோ. பேசிக்கா ஒரே பர்சன் he will act
as multiple people. ஓகேங்களா? இந்த பக்கம் திரும்பி பேசினா ஒரு கேரக்டர், இந்த பக்கம் திரும்பி பேசினா இன்னொரு கேரக்டர். ஓகே, அப்புறம் கதை சொல்லும் போது 2 ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது 2. ஓகேங்களா? இது அப்புறம் இது என்னது இது? ஓகே, நம்ம கொஞ்சம் ஜாப்பனீஸும் கத்துக்கலாம் இன்னைக்கு. ஓகேவா எல்லாரும்? ஓகே, இது பேரு ஜாப்பனீஸ்ல சென்ஸ். எல்லாம் சொல்லலாம், சென்ஸ் சென்ஸ். ஓகே, வெரி குட், குட் ப்ரொனன்சியேஷன். ஓகேவா? இது என்னது? விசிறி, ஃபேன். இது பேரு ஜாப்பனீஸ்ல தேனுகுய். தேனுகுய். இது என்னது? கர்ச்சீஃப். கரெக்டா? அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்? இந்த Dress போட்டுட்டு. இந்த Dress பேரு ஜாப்பனீஸ்ல கிமோனோ. ஓகேவா? தமிழ்ல இது பேரு கிமோனோ. ஓகேங்களா? அப்புறம் இந்த பொசிஷன்ல தான் உட்காரணும். இந்த பொசிஷன்ல உட்கார்ந்து தான் இந்த கதையை சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா அங்க நிறைய போட்டோஸ் வரும். என்னோட எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இப்படிதான் உட்கார்ந்து இருப்பாங்க. கரெக்டுங்களா? சோ இந்த பொசிஷன்ல, இந்த பொசிஷனுக்கு ஜாப்பனீஸ்ல பேரு செய்சா. செய்சாவா? இன்னொரு சத்தமா சொல்லுங்க, செய்சா. தமிழ்ல இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தண்டனை. ஸ்கூல்ல ஒழுங்கா பண்ணலன்னு என்ன சொல்லுவாங்க? முட்டி போட சொல்லுவாங்க. ஸ்கூல்ல ஒழுங்கா பண்ணல, இன்னும் முட்டி போட்டுட்டு இருக்கேன் நான். ஓகே, இதுதான். அப்புறம் இப்ப இந்த சென்ஸ் இது 2 யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா? எப்படி யூஸ் பண்ணுவோம் இத? இந்த பக்கம் ஒண்ணு வச்சு, இந்த பக்கம் ஒண்ணு வச்சு யூஸ் பண்றாங்க இல்ல? ஓகே, நான் காட்டுறேன் எப்படி பண்றது. ஓகே, இப்ப இது பாருங்க, இது என்னது? ஆனா இப்ப இது என்னது பாருங்க, புக் ஆயிடுச்சா? இதே இது அப்படியே புக் ஆயிடும். அப்புறம் இப்ப பாருங்க, இது வந்து பர்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? அந்த காலத்துல ஜப்பான்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பர்ஸ் யூஸ் பண்ணாங்க, வாலெட். எவ்வளவுங்க? 100 என்ன? ஓகே, இந்த ஒண்ணு இருக்கு. ஓகேவா? 1 2 3 பர்ஸ் ஆயிடும். ஓகே, இப்ப இது பாருங்க, இது என்னவா ஆகலாம்? விசிறி ஆகலாம். கரெக்டுங்களா? விசிறி. சாப்ஸ்டிக் ஆகலாம். வெரி குட், வெரி குட். சரி, ஒண்ணு பாப்போம் நம்ம. இப்ப பாருங்க, இதே வந்து ஃபிஷிங் ராட் ஆகும். ஃபிஷிங் ராட் பாக்குறியா? பாப்போமா? ஓகே, இப்ப என்னோட ஷூ கிடைச்சிருக்கு. ஃபிஷிங் ராட் ஆச்சு. அப்போ இப்ப யாரோ சொன்னாங்களே சாப்ஸ்டிக். சாப்ஸ்டிக்ல சாப்பிட்டுருக்கீங்களா? இப்ப இது சாப்ஸ்டிக் ஆகும். பாத்துருக்கீங்களா? பாக்குறீங்களா? ஓகே, நூடுல்ஸ் வந்து ஜப்பான்ல எப்பவுமே பவுல்ல வச்சு சாப்பிடுவாங்க. பாத்தீங்களா? பவுல்ல இந்த கையில பவுல் பிடிச்சிட்டு இந்த கையில சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிடுவாங்க. ஓகே, இப்ப சாப்பிட போடணும். டேஸ்டி. ரெண்டு குச்சி வைக்கணுமா? கரெக்ட்ல. சரி, நம்ம இப்ப பாப்போம், இதுல சாப்பிட முடியுமா பாப்போமா? நூடுல்ஸ் இருக்கா உள்ள? ஓகே, லெட்ஸ் see. ஓகே, இப்படி சாப்பிடணும். ஓகே, இப்போ ரக்குகோ ஸ்டோரிஸ் எப்பவுமே நான் சொல்றதை விட உங்க இமேஜினேஷன்ல தான் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க நூடுல்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி இமேஜின் பண்ணீங்கன்னா ஸ்டோரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ஓகே, இப்ப இன்னொரு தடவை பண்றேன். நூடுல்ஸ் தெரியுதா? பாக்குறீங்களா? பாப்போமா? நூடுல்ஸ் இருக்கா பாப்போமா? ஓகே, இருக்கா? ஓகே, இப்ப இந்த நூடுல்ஸ் ரொம்ப பெரிய நூடுல்ஸ் பாக்குறீங்களா? பெரிய நூடுல்ஸ் தெரிஞ்சா? ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் இந்த நூடுல் பாருங்க, உங்க இமேஜினேஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே, இப்ப என்ன ஆகுது பாருங்க, இந்த நூடுல்ஸ் வந்து ஓகே பறந்துதா? சரி, யாருக்கு நூடுல்ஸ் வேணும்? ஓகே, இந்தா உனக்கு வேணுமா? புடி. ஓகே, குட். எல்லாம் பிடிச்ச. உனக்கு வேணுமா? இந்த நூடுல்ஸ் எல்லாருக்கும். ஓகே,
சோ இந்த பவுல் ஓகே எல்லாம் சாப்பிட்டாச்சு ஓகே குட் ரைட். இப்ப புரிஞ்சுதா? அதே மாதிரி கதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இந்த பக்கம் பார்த்து பேசினா ஒரு கேரக்டர், இந்த பக்கம் பார்த்தா ஒரு கேரக்டர். ஓகே, ஹலோ, ஹவ் ஆர் யூ, வாட்ஸ் யுவர் நேம்? பாலாஜி. ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா, இப்ப நான் அந்த கதையில ஒருத்தவங்க கிட்ட பேசுறேன், உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, நான் இப்ப இந்த பக்கம் பார்த்து பேசுனேன்னா ஐ அம் நாட் டாக்கிங் டு யூ கைஸ். ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு ஆன்சர். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஜப்பான்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்கும்போது இவர் பார்த்துட்டு கமன் உள்ள வாங்க அப்படின்னா 10 பசங்க மேல வந்துட்டாங்க. ஓகேங்களா? அது எதுவும் இங்க நடக்க கூடாது, ரைட்? சோ ரிமெம்பர் ஐ அம் டாக்கிங் டு சம்வன் எல்ஸ். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு ஒரு குட்டி டெமோ பண்ணலாமா? ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சாண்ட்விச் கிடைக்குமா? கேட்க மாட்டேது. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சாண்ட்விச் கொடுங்களேன். இது லைப்ரரி. சாரி, ஒரே சாண்ட்விச் கிடைக்குமா? புரியல. ஓகே, அடுத்து ஒரு ஜோக். ஓகேங்களா? இப்போ ஒரு அப்பா இருக்கார், அவர் பையன் கிட்ட கேக்குறாரு, தம்பி அந்த நியூஸ் பேப்பர் கொண்டு வாயா. அப்பா, நியூஸ் பேப்பர்? இன்னும் நியூஸ் பேப்பர் தான் படிச்சிட்டு இருக்கியா? இப்பெல்லாம் நியூஸ் ஐபோன் ஐபேட்ல எல்லாம் வருது, அதுல எல்லாம் படிக்க மாட்டேன். இல்லப்பா, எனக்கு இப்ப நியூஸ் பேப்பர் வேணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டா கொண்டு வரியா? அப்பா, நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஐபோன்ல படிச்சு ட்ரை பண்ணிருக்கீங்களா? படிச்சது இல்லப்பா, பட் இப்ப எனக்கு நியூஸ் பேப்பர் வேணும், கொஞ்சம் கூட ப்ளீஸ். அப்பா, இங்க பாருங்க, இது ஐபோன், இத ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். பிலீவ் மீ, ப்ளீஸ் யூஸ் திஸ். அப்படியாப்பா? ஓகே, தேங்க்யூ பா. காக்ரோச், இந்த கரப்ப மூச்சு அடிக்கிறாங்க. ஓகே, ஐபோன் கூட யூஸ் ஆகுதுப்பா, தேங்க்யூ. ஓகேங்களா? இதெல்லாம் பெரியவங்களுக்கு. ஓகேவா? அப்புறம் பாம்பு, ஒரு குட்டி பாம்பு. ஓகேவா? இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு, அவங்க அம்மா கிட்ட கேக்குது. ஓகே, அம்மா நம்ம பாம்பு தானே? ஆமாமா, நம்ம பாம்பு. நம்ம கிட்ட விஷம் இருக்கா? நம்ம we are கோப்ரா, நிறைய விஷம் இருக்கு. ஐயோ, ஏன்பா? நான் நாக்கு கடிச்சுக்கிட்டேனே. ஓகேவா? ஓகே, சரி, இன்னொரு கதை பாப்போம். ஓகே, இன்னொரு கொஞ்சம் பெரிய கதை. ஓகேவா? கொஞ்சமா பெருசாக்கிட்டே போவோம் கதையை. ஓகேவா? ஒரு டிராபிக் ஆக்சிடென்ட் இருந்துச்சு. ஓகேவா? ஒரு கார்ல 5 பேர் இருந்தாங்க. ஓகே, there were 5 people in a car. யாரு? ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 kids, naughty kids like you guys. ஓகே, அப்புறம் ஒரு மங்கி, ஒரு பெட் மங்கி இருந்தது. ஓகேவா? இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மத்தவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க, மங்கி மட்டும் அங்க இருக்கு. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து, ஓகே, ஐ ஹாவ் டு இன்வெஸ்டிகேட், என்ன பண்ணலாம், யாருமே இல்லையே இங்க, அங்க மங்கி மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? கதை கேட்கணும், பேசக்கூடாது. ஓகே, சோ மங்கி மட்டும் தான் இருக்கு, என்ன பண்ணலாம்? சரி, இந்த மங்கிக்கு நான் சொல்றது புரியுமா? நான் பேசினா கேக்குமா? ஓ மங்கி, நான் பேசுறது புரியுதா உனக்கு? ஓ, பேசுவியா? ஓ, ஓகே, உங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றேன் நான். அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கார்ல? சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? அது டிரைவரை டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம், ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். ஓகே ஓகே. அப்புறம் அந்த கிட்ஸ், குழந்தைங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா கிட்ஸ்? ஓகே ஓகே ஓகே. அது டிரைவரை டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம், அதனால ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். அப்புறம் அப்பா என்ன பண்ணாரு? அப்பா தண்ணி, ஓ டிரைவர் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாரா?
அதனாலதான் கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ மங்கி, யூ சேவ் தி காஸ். ஓகே, ஒண்ணு மறந்துட்டேன். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த மங்கி? வாங்கி டிரைவர், எப்படி இருந்த ஸ்டோரி? குட். ஓகே, இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டோரி. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டோரி. இது வந்து நீங்க எல்லாம் கான்சென்ட்ரேஷனோட கேட்கணும். ஓகேவா? அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே, ஜப்பான்ல வந்துட்டு மிசோ மாமே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க, மிசோ மாமே. மாமே அப்படின்னா பீன்ஸ். ஓகேவா? மிசோன்றது அந்த பீன்ஸோட பேரு. ஓகே, மிசோ பீன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகேவா? நம்ம ஊர் சுண்டல் இருக்கும் தெரியுமா? அந்த சுண்டல் மாதிரி பண்ணிட்டு அப்புறம் அதுல சூப் பண்ணுவாங்க. மிசோ சூப் வில் பி வெரி குட். சோ அப்போ ஒரு மாஸ்டர் இருந்தாரு, அவர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான். அவங்க வீட்டுல இருந்தாங்க. அந்த மாஸ்டர் வாஸ் குக்கிங் தி மிசோ பீன்ஸ். ஓகேவா? கிச்சன்ல மிசோ பீன்ஸ் குக் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் பேரு சதாகிச்சி. ஓகே, சதாகிச்சி சொல்லு. ஜாப்பனீஸ் பேர் சதாகிச்சி. ஷின்சான்னா தெரியும் இல்லையா? தெரியும் இல்லையா? ஷின்சானோட அண்ணா சதாகிச்சி. ஓகேவா? ஓகே, அவனுக்கு அண்ணாவே இல்லையா? ஒண்ணு விட்ட அண்ணா. ஓகேவா? சரி, ஓகே, சதாகிச்சி. சோ இப்போ சதாகிச்சி மாஸ்டர் கூப்பிடுறாரு. சதாகிச்சி, சதாகிச்சி, சதாகிச்சி மாஸ்டர் கூப்பிட்டீங்களா மாஸ்டர்? எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? வந்து எங்க போயிருந்த? இங்கதான் மாஸ்டர். என்ன வேணும் மாஸ்டர்? சொல்லுங்க. ஓகே, அந்த கிச்சன்ல மிசோ பீன் சமைச்சிட்டு இருக்கேன். அது போயிட்டு ஒழுங்கா வெந்துருச்சா இல்லையான்னு பாத்துட்டு வரியா? ஓகே மாஸ்டர், ஐ வில் கோ நவ் அண்ட் செக் இமிடியட்லி. ஓ, வெரி குட், வெரி குட். ஓகே, என்ன பண்ண போற? அந்த பீன்ஸ் சாப்பிட்டு பார்த்து வெந்துருச்சா சொல்லும். சாப்பிடக்கூடாது. ஓகே, சாப்பிடக்கூடாது. ஜஸ்ட் சி, அது குக் ஆயிடுச்சான்னு மட்டும் பார்க்கணும். ஓகேவா? முடியுமா? ஓகே மாஸ்டர். என்ன பண்ண போற? அந்த பீன்ஸ சாப்பிட்டு பார்த்து. ஓகே, இது ஒத்து வராது. டோன்ட் ஈட் த பீன்ஸ் சொல்லு. டோன்ட் ஈட் த பீன்ஸ் சொல்லிடு. இத சொல்லிட்டே போய் அந்த பீன்ஸ் குக் ஆயிருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வரணும். ஓகேவா? ஓகே மாஸ்டர். Don't eat the beans. 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 Super smell. Tasty. Don't eat the beans. Don't eat the beans. Don't eat the beans. பட் எப்படி தெரியும் நமக்கு இது இது வெந்திருக்கா இல்லையான்னு தெரியாது. பண்ணலாமா? ஓகே, don't eat the beans. Don't eat the beans. Don't eat the beans. சரி, இந்த தட்டு இருக்கு, இந்த கரண்டி இருக்கு, கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்து வெந்துருச்சா பாப்போம். வெந்துருச்சா பாப்போம். வெந்துருச்சா? So soft. Don't eat the beans. Don't eat the beans. The soft இருக்கு. Tasty. ரொம்ப நல்லா இருக்கு. சதாகிச்சி, என்ன பண்ணிட்டு இருக்க? மாஸ்டர், வர மாஸ்டர். இங்க வா மாஸ்டர். சதாகிச்சி, பீன் சாப்பிட்டியா? இல்ல மாஸ்டர், சாப்பிடவே இல்ல. போய் சொல்லாத. சரி, ஓகே, எனிவே இந்த லெட்டர் கொண்டு போய் பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு வா. ஓகே, கோ. ஃபைன். ஓகே மாஸ்டர். ஓகே, போயிட்டான். பீன்ஸ் வெந்துச்சா? பீன்ஸ் வெந்துச்சா இல்லன்னு சொல்லாமலே போயிட்டானே அவன். ஓகே, சரி, நானே போய் செக் பண்றேன். ஓகே, ஃபைன். பீன்ஸ் கவரை கூட மூடல அவன். ஓகே, டேஸ்டி. யா, இது how difficult. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா சாப்பிடக்கூடாது, வெறும் பார்க்கணும். இது அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
சரி அந்த பீன்ஸ் ஒழுங்கா வெந்திருக்கா பாப்போம். இந்த தட்டை எடு கொஞ்சம். ஓகே ஓகே. ஓ இட்ஸ் சாஃப்ட். ஐ திங்க் இது வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ இப்ப சதாகிச்சி வந்துட்டான்னா நம்மள திட்டுவானே, நம்மள மதிக்கவே மாட்டான். இப்ப என்ன பண்றது? எங்க ஒளிஞ்சிட்டு சாப்பிடுவோம் நம்ம. ஓகேவா? எங்க ஒளியிறது? மாடிக்கு போலாமா? இந்த வீட்டு மாடியிலேயே இல்ல. ஓகே சரி, அலமாரிக்கு போலாமா? ஓகே, அலமாரியில போயிட்டு ஒளிஞ்சா கபோர்ட்ல போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஐயோ கபோர்ட்ல ஒரு இருட்டா இருக்கும், எங்க சாப்பிடணும்னு தெரியாது, எடுத்து மூக்குல போட்டோன்னா பிரச்சனை. அங்கேயே போக முடியாது. இந்த டயத்துல யாருமே வராத இடம்னு ஏதாவது இருக்கா? எங்கேயாவது இருக்கா? ஐ காட் இட். யாருமே வராத இடம் டாய்லெட். டாய்லெட்ல போய் சாப்பிடுவோம். ஓகே எஸ் எஸ் எஸ். ஓகே 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 ஓகே. டாய்லெட் போயிட்டு ஓ கதவு திறந்து உள்ள உட்காந்து நைஸ். யாரும் வர மாட்டாங்க இங்க. ஸ்மெல்லி டேஸ்டி டேஸ்டி ஸ்மெல்லி ஸ்மெல்லி டேஸ்டி. மாஸ்டர் 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 வீட்ல இல்ல, எங்க போனாரு தெரியல. ஓகே பீன்ஸ் இன்னும் நிறைய சாப்பிடலாம், நம்ம பீன்ஸ் சாப்பிடலாம் பீன்ஸ் சாப்பிடலாம். ஓகே ஓகே இந்த தட்டை எடுத்து இன்னும் கொஞ்சம் பீன்ஸ் போடு. ஓகே சாப்பிடலாம். டேஸ்டி டேஸ்டி. ஐயோ மாஸ்டர் திரும்பி வந்துட்டாருன்னா நம்மள திட்டுவார் இல்லையா? நான் போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும். எங்க ஒளிஞ்சுக்கலாம்? செகண்ட் ஃப்ளோரு. ஓ செகண்ட் ஃப்ளோரே இல்ல. ஐயோ கபோர்டு. கபோர்ட்ல போய் ஒளிஞ்சுக்கலாம். கபோர்ட்ல இருட்டா இருக்கும், மூக்குல போட்டுக்கிட்டோம்னா பயம். ஐயோ எங்க போறது? யாருமே வராத இடம் எங்க இருக்கு? டாய்லெட். டாய்லெட்ல போய் சாப்பிடுவோம். ஓகே டாய்லெட் டாய்லெட். கதவு. ஓ மாஸ்டர் சதாகிச்சி நீங்க என்ன பண்ற? மாஸ்டர் இன்னொரு பவுல் பீன்ஸ். Now first story. How was the story? Nice story, ah? Very good. இப்போ ஒரு ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 minutes பிரேக் விடணும். அது எதுக்கு தெரியுமா? சரி சரி சரி. ஒரு 2 minutes பிரேக் எதுக்கு தெரியுமா? என் கால் வலிக்குதுப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நானு. ஓகே ஓகே. முடியலப்பா. ஓகே நம்ம இப்ப அடுத்த ஸ்டோரி ஒண்ணு பார்க்க போறோம். ஓகே அடுத்த ஸ்டோரி சூப்பர் ஸ்டோரி. இப்போ நீங்க எல்லாம் பெருசாயிட்டு என்ன வேலை பார்க்கலாம்? ஐஏஎஸ். வெரி குட். நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் என்ன வேலை பார்க்கணும்? ஐஏஎஸ். நீ டாக்டர் டாக்டர் போலீஸ் எல்லாம் ஆயிடலாம். ஓகேவா? ஆனா டாக்டர் வெரி குட். இப்ப இதெல்லாம் ஆகணும்னா ஒரு முக்கியமான விஷயம் படிக்கணுமா? அப்புறம் யாராவது கதை சொல்லும்போது குறுக்க பேசு. ஓகே ஓகேவா? கதைய ஓகே குறுக்க பேசு. இப்ப நெக்ஸ்ட் கதை நான் சொல்லும் போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. பேசினா டாக்டர் போலீஸ் ஐஏஎஸ் ஏதோ வந்து ஓகேவா சைலண்டா கேட்கணும். ஓகே இப்ப நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நான் என்ன ஆகணும் ட்ரை பண்ண தெரியுமா? ஜூ கீப்பர். ஓகேவா? இப்பதான் நீங்க எல்லாம் இருக்கீங்களா? ஜெயலலிதா 2 ஜூ ஒரு வங்கி இருக்கு. இப்ப ஜூ கீப்பர் ஆகணும் தான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஓகேவா? டைகர் லயன் கூட எல்லாம் பார்க்கலாம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் கதையில அததான் பார்க்கணும். ஓகேவா?
ஒரு ஆள் வந்துட்டு he is going for an interview to a zoo. ஆனா அவன் ஜூக்கு போறான் அவனுக்கே தெரியாது. ஏதோ ஒரு இன்டர்வியூ ABC கம்பெனிக்கு போறான். ABC கம்பெனி ABZ, ஓகேவா? அனிமல் அண்ட் பேர்ட் ஜூ, ஓகேவா? அங்க வேலைக்கு போறான். வேலைக்கு போய் என்ன அது பாப்போமா? ஓகே ஓகே, நான் திருப்பி என்ட்ரி ஆகிறேன். ஓகேவா? ஞாபகம் இல்ல? வந்துட்டீங்களா? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? மாமிசா வெல்கம் சொல்லலாம். ஓகே, மாத்தை மாஸ்டா. வெரி குட், சூப்பர். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் கதை ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு. ஓகேவா? ABC கம்பெனி. அங்க மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, ஹசேகாவா சான். ஓகேவா? ஹசேகாவா அப்படின்றது அவர் பேரு. அவரை பார்க்க போறோம். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ ஹசேகாவா சான் இருக்காரா? நான் தான் ஹசேகாவா சான். என்ன வேணும்? அந்த இன்டர்வியூக்கு வந்தேன் சார். நான் இன்டர்வியூவா? வெரி குட், உள்ளவா. எப்ப வேலை ஆரம்பிக்கிறேன்? சார் நான் இன்டர்வியூக்கு தான் சார் வந்தேன். வேலை ஆரம்பிக்க சொல்றீங்க? அதெல்லாம் பரவாயில்ல, யாருமே வரல, நீ தான் வந்திருக்க. கமான், யூ ஹேவ் தி ஜாப், ஸ்டார்ட் பண்ணு. சார் இது என்ன கம்பெனினே தெரியாது சார் எனக்கு. உனக்கு என்ன கம்பெனி? இது ஒரு ஜூவா சார்? ஜூவா சார்? இது ஜூல எனக்கு வேலையா? ஓ சூப்பர். டெய்லி அனிமல்ஸோட இருக்கலாம் இல்லையா? ஓகே, நான் என்ன பண்ணணும் சார்? ஜூல புலியா? எனக்கு புலின்னா ரொம்ப பயம் சார். வேணாம் சார். இல்லப்பா, நான் சொல்றத கேளு. நம்ம ஜூல இருக்கிறதுலே ஃபேமஸ் வந்து அந்த புலி தான். அது நிறைய பேர் போட்டோ எடுப்பாங்க. சார் புலிய போட்டோ எடுக்கணுமா சார்? நான் போட்டோ எடுக்கணும், நல்லா பயமா இருக்கு சார் எனக்கு. வேணாம் சார், எனக்கு புலி வேணாம் சார். இல்லப்பா, நான் சொல்றது ஒழுங்கா கேளு. போன வாரம் அந்த புலி செத்து போச்சு. அந்த புலி தான் வந்துட்டு நம்ம ஜூலயே ரொம்ப ஃபேமஸ். அது போனதுக்கு அப்புறம் யாருமே ஜூக்கே வரலப்பா. அதனால அந்த புலியோட தோல் எடுத்து வச்சிருக்கோம், ஸ்கின் எடுத்து வச்சிருக்கோம். நீ அந்த ஸ்கின்னை போட்டுட்டு புலி மாதிரி நடிக்கணும். அதான் உங்க வேலை. சார் புலி மாதிரி நடிக்கணுமா சார்? சார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சார், புலி மாதிரி இருக்கடா அப்படின்ட்டு. நான் நிஜமாவே புலியாக போறேன் சார். ஓகே சார், ஐ எம் ரெடி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சூப்பர். அப்புறம் இந்த சம்பளம் எல்லாம் சார், ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு என்கிட்ட. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வேணும். 10,000 ரூபாய் சம்பளமா ஒரு நாளைக்கா? சரி வச்சுக்கோ. ஓகே. அப்புறம் சார், நான் கொஞ்சம் சோம்பேறி, காலையில எல்லாம் எழுந்துக்க முடியாது. ஒரு 11 மணிக்கு தான் வேலைக்கு வருவேன். ஓகேப்பா, ஓகே. ஜூ 11 மணிக்கு தான் திறக்கும். ஓகே, அப்பயே வந்துரு. ஓகே ஓகே சார், இந்த கண்டிஷன்லாம் ஓகேன்னா வேலைக்கு போயிடலாம் சார். ஓகே, எப்ப ஸ்டார்ட் பண்ணோம் சார்? ஓகே, அந்த இது கொண்டு வாங்க, ஸ்கின். ஓகே, அவங்க கிட்ட கொடுங்க. ஓகே, அதை போட்டுக்கோப்பா. ஓகே ஓகே, டைகர் ஸ்கின் எடுத்து இப்ப தலை. ஓஹோ, அசைகவா எப்படி இருக்க? புலி மாதிரி இருக்கா? புலி எப்பயாவது 2 கால்ல நிக்குமா? 4 கால். ஓகேவா? 4 கால்ல பண்ணு. ஓகே, 4 கால் தானே? புலி மாதிரியே இல்ல, நான் சொல்லி தரேன். புலி மாதிரி போகணும்னா என்ன பண்ணணும்னா அப்படி புரிஞ்சுக்கோ. ஓகே, புலி எப்படி நகரும்? 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே, இந்த மாதிரி. ஓ சூப்பர் சார், நான் இதே மாதிரி பண்றேன். நான் தான் புலி. ஓகே ஓகே, அந்த கேஜிக்கு போலாமா? ஓகே, வா அந்த கேஜி திறந்து உள்ள போயிட்டு. ஓகே, நீ இந்த கேஜில இரு. இந்த எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட வந்து போட்டோ எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே சார். ஓகே. ஓ, இந்த கேஜ் நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே. ஓ அசைகவா சார், அது பூட்டாதீங்க, கதவு பூட்டாதீங்க, எனக்கு பயமா இருக்கும். நான் இப்ப கதவு பூட்டலன்னா மத்தவங்களுக்கு பயமா இருக்கும். அதனால பிளீஸ் நான் கதவு பூட்டிக்கிறேன். ஓகேவா? ஓகே, பூட்டிட்டு கவலைப்படாத. நீங்க இருப்ப எனக்கு ஏதாவது வேணும்னா உங்களை கூப்பிடலாமா? புலி எப்பயாவது பேசி பாத்திருக்கியா?
இரு, எல்லாமே நான் கொடுக்குறேன். ஓகே, டோன்ட் வரி. ஃபைன் ஃபைன். ஓகே, இந்த கேஜ் நல்லா இருக்கே. 1 2 3 1 2 3. ஓ நைஸ் நைஸ். ஓ பசங்க எல்லாம் வராங்க. ஓ நிறைய பசங்க வராங்க. ஹலோ பசங்களா. ஓ பேசக்கூடாதுல்ல. ஓகே, புலி எப்படி கத்தும்? புலி அது நாயா? ஓகே, எப்படி? லைட்டா பசிக்குதே, காலையில சாப்பிடாம வந்துட்டேன், என்ன பண்ணலாம்? அங்க ஒரு பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். பசிக்குதே பசிக்குதே. ஓய் பையா, ஐஸ்கிரீம் கொடு. அம்மா, அந்த புலி கிட்ட பேசுது. புலி எல்லாம் பேசுமா? இதுக்குதான் போகோ சேனல் நிறைய பாக்காதுன்னு சொன்னது. புலி எல்லாம் பேசாது பாவங்க. இல்லம்மா பேசுது. ஓய் பையா, ஐஸ்கிரீம் கொடு. அம்மா, அது ஐஸ்கிரீம் கேக்குதுமா. அந்த புளிய பார்த்தா பாவமா இருக்கு. சரி கொடுத்துறேன். என்ன குடி. தேங்க்யூ. அம்மா அம்மா அம்மா, அந்த புலி தலைக்குள்ள இருந்து இன்னொரு தலை வந்தது. அது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுச்சு. இதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் இருக்காதுடா. புலி எங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுமா? உளராத, கம்முனு. ஓகே, ஜஸ்ட் மிஸ். ஓ மை காட். ஓ இன்னொரு பையன் வரா, நம்மள பார்த்து பயப்படுறான். Ladies and gentlemen, எல்லாரும் அந்த புலி கூண்டு பக்கத்துல வாங்க. The most awaited event is going to happen now. நம்ம ஜூவோட ஃபேமஸ் ஆன புலி is going to fight a lion. காட்டு ராஜா ஒரு சண்டை போட போகுது. ஓ, புலிக்கும் சிங்கத்துக்கும் சண்டையா? ஓ இட்ஸ் ஃபன், இட்ஸ் ஃபன் ஃபன். நம்மள நான் தானே புலி, நான் தானே புலி. நான் சிங்கத்தோட சண்டை பண்ணுமா? ஐயோ 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 ஐயோ, சிங்கம் வருது. ஐயோ சிங்கம் வருது, பக்கத்துல வருது. அந்த சிங்கம் அந்த புலி பக்கத்துல வந்து காது பக்கத்துல வாய திறந்து, கவலைப்படாத, நான் தான் ஹசேகாவா, நானும் ஒண்ணு மாதிரிதான் வேஷம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த லைன் யாரு? ஹசேகாவா தான் லைன் மாதிரி வேஷம் போட்டு இருந்தாரு. ஓகே சூப்பர், அதான் ஸ்டோரி. சண்டையே போடல கடைசியா. யார் அந்த லைன்? யாரு புரிஞ்சுதா உனக்கு? அந்த லைன் தான் ஹசேகாவா, கரெக்டா? ஹசேகாவும் இவனும் சண்டை போட்டு என்ன யூஸ், அதனாலதான் போடல. ஐஸ்கிரீம் சாப்பிட்ட புலி சண்டை போடாதுப்பா. ஓகே ஓகே சரி. How was the story? Nice. ஓகே, இன்னும் ஒரு ஸ்டோரி இன்னைக்கு. ஓகே, மொத்தம் 3 ஸ்டோரி. ஓகேவா? இன்னும் ஒரு ஸ்டோரி. ஆனா அந்த ஸ்டோரிக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? 2 minutes break எடுக்கணும். Very good. Yes, let's take the 2 minutes break. Okay? Alright. Okay. So, இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன், ஒரு குட்டி ஜோக். ஓகேவா? தம்பி எழுந்திருப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு போனோம். எனக்கு ஸ்கூலுக்கு போன, எனக்கு ஸ்கூல்ல பிடிக்காது, நான் போல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. நீ இன்னைக்கு ஒர்க்கிங் டே, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயே ஆகணும். இல்ல எனக்கு ஸ்கூலுக்கு போனா டீச்சர்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லா டீச்சர்ஸும் என்ன புள்ளி பண்றாங்க. ஓ, டீச்சர்ஸ் எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீ போ. ஸ்டூடெண்ட்ஸும்
என்ன புள்ளி பண்றாங்க, நான் போவே மாட்டேன். தம்பி நீ பிரின்சிபல், நீ ஏன் ஸ்கூலுக்கு போலாட்டா நினைச்சியா? கண்டுபிடிச்ச ஊருக்க பேசக்கூடாது சொன்னா நானு. யார் சொன்னது? பிரின்சிபல். ஓகேவா? அடுத்த ஸ்டோரி ஒன்று போலாம். ஓகேவா? இதுவும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டோரி. ஓகே, யாரும் மாத்தே மாஸ்டர் சொல்லல. தட்ஸ் ஓகே, ஃபைன். ஓகே ஓகே, சரி. இப்போ இந்த ஸ்டோரி பார்ப்போமா? இதுதான் கடைசி ஸ்டோரி. ஓகே, இன்னைக்கு இந்த ஸ்டோரியில வந்துட்டு ஓகே. சோ நம்ம இப்போ உங்ககிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு வச்சுக்கோ. யாராவது வந்து கேக்குறாங்க ஏதோ ஒண்ணு சொன்னா தெரியாது அப்படின்னா, ஸ்பெஷலி உங்க டீச்சர்ஸ் கிட்ட இல்ல அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்கும்போது, அப்பா இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியலனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சில சமயம் தெரியலன்னு ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டா? ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க. ரைட்? அந்த மாதிரிதான் ஒரு கேரக்டர் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஓகே ஓகே, அங்க போயிடுறா. ஓகே, இந்த ஸ்டோரி ஒரு ஸ்டோரி. ஓகேவா? இப்போ ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் இருக்கு. புத்திஸ்ட் டெம்பிள் கோயில் ஒண்ணு. ஓகேவா? புத்திஸ்ட் கோயில் ஒண்ணு. அந்த கோயில்ல ஒரு சாமியார் இருக்கு. ஓகேவா? அந்த சாமியார் வந்து இஸ் வெரி கிளவர். ஹி நோஸ் எவ்ரிதிங். அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் பேரு சின்னன். சின்னன் சொல்லுங்க. சின்னன், சின்சான் இல்ல, சின்னன். ஓகேவா? சின்னன். சின்சானோட சின்ன பையன் சின்னன். ஓகேவா? சரி, ஓகே. சின்னன் அவங்க இருந்தாங்க. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அந்த அந்த சாமியாருக்கு என்னாச்சு, வயிறு ப்ராப்ளம். அவருக்கு எல்லாம் தெரியும் தானே எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் ப்ராப்ளம் இப்ப. ஓகேவா? அவர் வயிறு ப்ராப்ளம் அவருக்கு. அப்போ ஒரு டாக்டர் கூப்பிட்டாங்க. ஓகே, டாக்டர் வந்துட்டு, ஓகே யாரெல்லாம் பேசுறது இங்க கேளுங்க, இங்க கேளுப்பா. ஓகே, சோ அந்த டாக்டர் வந்தாரு. ஓகே, அந்த இது செக் பண்றதுக்கு. ஹலோ, உங்க வயிறுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது சாப்பிட்டீங்களா ரீசெண்டா? இல்ல டாக்டர், நான் எதுவும் வித்தியாசமா சாப்பிடல, ரெகுலர் தான். ஓகே, உங்களுக்கு தென்சிக்கி இருக்கா? தென்சிக்கினா என்னன்னு சாமியாருக்கு தெரியல. ஓகேவா? ஆனா அது தெரியலன்னு சொன்னா கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும் இல்லையா? நான் பெரிய ஆளு வெக்கமா இருக்கும் எனக்கு ஒண்ணு தெரியலன்னு சொல்றதுக்கு. ஓகேவா? அதனால தென்சிக்கி இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ தென்சிக்கி இல்லையா, அது கொஞ்சம் ப்ராப்ளம் நினைக்கிறேன். எனிவே நான் உங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன். நான் எங்க கிளினிக் போயிட்டு ஐ வில் மேக் தி மருந்து, சின்ன கூப்பிட்டு அப்புறம் வந்து வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் போயிட்டார். ஓகேவா? டாக்டர் போனதுக்கு அப்புறம் அங்க வந்த, ஓகே தென்சிக்கினா என்ன, நம்ம வேற அவருக்கு இல்லைன்னு சொல்லிட்டோம், என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா. சின்னனை கூப்பிட்டு சின்னன் கிட்ட கேட்போம். சின்னனுக்கு தெரியுதா பாப்போம், தெரியலன்னா சின்னனை வச்சு கத்துப்போம் அப்படின்னு. ஓகே, சின்னன் இங்க வா ஷூ. சின்ன இங்க வாப்பா. சின்னன், அந்த தென்சிக்கி எங்க இருக்குன்னு தெரியுமா? மாஸ்டர் தென்சிக்கினா என்ன மாஸ்டர்? தென்சிக்கினா என்னன்னு தெரியாதா உனக்கு? இது கூட தெரியாதா? இது சிம்பிள் விஷயம் தெரியாதா உனக்கு? சாரி மாஸ்டர், எனக்கு தெரியாது. நான் சொல்லி கொடுக்கும் போது ஒழுங்கா கேட்கலையா நீ? மறந்துட்டியா? இதுவே ப்ராப்ளம் எப்ப பார்த்தாலும் உனக்கு. ஓகே, சாரி மாஸ்டர், இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லி கொடுங்க, நான் நிஜமா ஞாபகம் வச்சுப்பேன். ஒரு தடவை சொல்லி கொடுத்தா அவ்வளவுதான், அதுக்கு மேல உங்ககிட்ட நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். ஓகேவா? இப்போ இட்ஸ் யுவர் டியூட்டி. நீயே போய் தென்சிக்கினா என்னன்னு கத்துட்டு வா. இப்போ அந்த எதிர் வீட்டுல அந்த எதிர்க்க ஃபிளவர் ஷாப் வச்சிருக்காருல, அவர்கிட்ட போய் தென்சிக்கினா என்னன்னு கேட்டு வா. ஓகே, அது கொஞ்சம் எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்களே உங்களுக்கு தெரியும்னா சொல்லிடுங்களே. கோ அண்ட் லேர்ன். ஓகே மாஸ்டர், பட் அவர்கிட்ட போய் நான் என்னன்னு கேட்பேன். சொல்லுங்க, எங்க மாஸ்டருக்கு வந்து தென்சிக்கு வேணும், கொஞ்சம் பாரோ பண்ணா அப்படின்னு கேட்டுவான். ஓகேவா? பட் அது என்னன்னே தெரியாம நான் எப்படி, அவர் என்ன கொடுக்குறாரோ அதான்ப்பா தென்சிக்கு. ஓகே, போயிட்டு வா. ஓ ஓகே ஓகே. மாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, ஏன் தெரியலையே. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, ஃப்ளவர் ஷாப் ஓனர், தென்சிக்கு இருக்கா?
சின்னன் வா வா உள்ள வா. என்ன என்ன கேட்ட? தென்சிக்கியா? தென்சிக்கியா? தென்சிக்கி தென்சிக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் என் வாய்ஸ் கிட்ட கேக்குறேன். அந்த தென்சிக்கி இருக்கு. தென்சிக்கினா தெரியாது? அது கூட தெரியாது உனக்கு? ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஃபைன். தென்சிக்கிப்பா, தென்சிக்கி இருந்தது. இன்ஃபேக்ட் 2 இருந்தது. பட் நேத்து என் ஃப்ரெண்டு வந்து புது வீடு கட்டியிருக்கான். அந்த வீட்டுக்கு கிஃப்டா ஒரு தென்சிக்கி கொடுத்துட்டப்பா. அப்ப இன்னொன்னு இருக்குல்ல சார்? இன்னொன்னு இருக்கா? இன்னொன்னு இருந்தது. அது இன்னைக்கு காலையில டேஸ்டியா இருந்ததா, சாம்பார்ல போட்டு சாப்பிட்டுட்டேன். அது இப்ப இல்ல. ஐயோ இல்லையா? சரி, இப்ப நான் மாஸ்டர் கிட்ட போய் என்ன சொல்றது? ஓகே தேங்க்யூ சார். மாஸ்டர் அவர்கிட்ட 2 தென்சிக்கி இருந்ததா? 2 இருந்ததா? வாங்கினியா? இல்ல மாஸ்டர், ஒண்ணு வந்து ஃப்ரெண்டுக்கு கிஃப்டா கொடுத்துட்டாராம், இன்னொன்னு டேஸ்டியா இருந்ததுன்னு சாம்பார்ல போட்டு காலைல சாப்பிட்டுட்டாராம். ஓ, கிஃப்டாவும் கொடுக்கலாம், சாம்பார்ல போட்டு சாப்பிடலாம். அப்படின்னா என்னது? தென்சிக்கினா என்னது தெரியல. ஓகே, அந்த மெடிசன் ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீ டாக்டர் கிளினிக் கிட்ட போய் வாங்கிட்டு அப்படி டாக்டர் கிட்ட தென்சிக்கினா என்னன்னு கேட்டுக்கிறியா? ஓகே மாஸ்டர், நான் கேக்குறேன். பட் உங்களுக்கு தெரியும்னா நீங்களே சொல்லிடலாம்ல. நோ, நீ தான் கத்துக்கணும் அதை. ஓகே, அப்புறம் அந்த டாக்டர் கிட்ட கேட்கும்போது நான் கேட்டேன்னு கேட்காத, நீயே கேட்ட மாதிரி கேட்கணும். ஓகே ஓகே போ. ஓகே மாஸ்டர் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஹலோ டாக்டர், மெடிசன் ரெடியா? எஸ் மெடிசன் ரெடிப்பா, இந்தா வச்சுக்கோ. இத வழக்கம் போல சுடு தண்ணியில போட்டு உங்க மாஸ்டர் குடிக்க சொல்லு. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ டாக்டர். அப்புறம் ஒரு கொஸ்டின் கேக்கட்டா? கேளுப்பா. இங்க மாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தென்சிக்கின்னு ஏதோ சொன்னீங்க, அது எனக்கு தெரியாது. தென்சிக்கின்னா என்ன டாக்டர்? தென்சிக்கி அது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் எல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேணாம். இட்ஸ் ஓகே. இல்லங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு இன்னைக்கு. அது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சே ஆகணும். அது என்னன்னு சொல்ல முடியுமா? தென்சிக்கின்னா கேஸ், பாம், ஃபாட். என்ன சொன்னீங்க டாக்டர்? தென்சிக்கின்னா ஃபாட்டா? அந்த பின்னாடி இருந்து வருமே அதுவா? யூசுவலா பின்னாடி இருந்தா வரும், முன்னாடி இருந்து வந்தா கொஞ்சம் பிரச்சனைப்பா. ஓ, அந்த எல்லோ கலர்ல இருக்குமே, கலர்லாம் தெரியாது எனக்கு. பட் அந்த சைலண்டா வர்றதுதான் இருக்கிறதுலயே டேஞ்சர். விளையாடுதீங்க டாக்டர், நீங்க போய் தானே சொல்றீங்க. பிளீஸ் நிஜமாவே என்னன்னு சொல்லுங்க. இல்லப்பா, நிஜமாவே அது ஃபாட் தான். ஓ, உங்க சாமியார் இருக்கார்ல, அவர் எவ்வளவு ரெஸ்பெக்டபிள் ஆகுது. அவர்கிட்ட போய் நீங்க ஃபாட் பண்ணீங்களான்னா கேட்க முடியும். அதனாலதான் நான் ஒரு பொலைட் வேர்டு சொல்றேன். தென்சிக்கின்றது பொலைட் வேர்டு. அவங்க மாஸ்டர் பெரிய ஸ்காலர், அதனால அவருக்கு தெரியுது, அதனால அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? இந்த மருந்து குடிக்க சொல்ல, அவர் வயிறு சரியாயிடும். ஓகே தேங்க்யூ டாக்டர். ஓகே. ஓ, தென்சிக்கின்னா பாமா? ஒரு நிமிஷம் வருங்க. அந்த ஃப்ளவர் ஷாப் ஓனர் 2 தென்சிக்கி இருக்குன்னு சொன்னாரு. ஒரு தென்சிக்கி ஃப்ரெண்டுக்கு கிஃப்டா கொடுத்தாரா புது வீட்டுக்கு. அந்த புது வீடு நல்ல ஸ்மெல்லியா இருந்திருக்குமே. ஓகே இன்னொன்னு சாம்பார்ல போட்டு சாப்பிட்டானா? ஐயோ, பப்ளி சாம்பாரா இருந்திருக்குமே. ஓ மை காட். சரி நம்ம மாஸ்டருக்கும் தெரியல, அதனாலதான் நம்மள வச்சு கத்துக்கலாம் ட்ரை பண்றாரு. விடக்கூடாது, இது எதை மாத்தி சொல்லிடலாம் அவர்கிட்ட. ஓகே மாஸ்டர், ஐ அம் பேக். இந்தாங்க உங்க மெடிசன். நான் போயிட்டு சுடு தண்ணி வைக்கிறேன், இது சாப்பிடலாம் நீங்க. ஓ தேங்க்யூ சின்னன். ஓகே சுடு தண்ணி இருக்கட்டும். டாக்டர் கிட்ட பேசுனியா? தென்சிக்கி என்னன்னு கேட்டியா? கேட்டேங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு இல்ல, உனக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொன்னாரு. நிஜமாவா? அவர் என்ன அர்த்தம் சொல்லல, அவர் சொன்னாரு. பட் ஓகே, இப்ப எனக்கு தெரியும் தென்சிக்கினா என்னன்னு தெரியும். தேங்க்யூ மாஸ்டர். உனக்கு தெரியுமா?
என்னன்னு சொல்லு பாப்போம். என்ன மாஸ்டர், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நான் எதுக்கு சொல்லிட்டு பண்ணேன். இல்லப்பா, நான் என்ன உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, டாக்டர் உங்ககிட்ட அதை கரெக்டா சொன்னாரான்னு தெரியணும் எனக்கு. சொல்லு பாப்பா. தென்சிக்கின்னா என்ன? தென்சிக்கின்னா டாக்டர், தென்சிக்கின்னா ஊதுவத்தி. ஊதுவத்தி டாக்டர், இந்த நல்லா வாசனையா இருக்குமே ஊதுவத்தி. கரெக்ட். பாத்தியா, இப்ப நீயே கத்துக்கிட்ட பாத்தியா. இதுக்கப்புறம் இதை மறக்கவே மாட்டேன். எம்பராசானியா அவர்கிட்ட கேட்கும் போது இதுக்கப்புறம் நீ மறக்கவே மாட்டேன். அதனாலதான் இதை பண்ணேன். ஊதுவத்தி. டாக்டர் நேற்றுக்கு வந்த போது ஊதுவத்தி கேட்டிருக்காரு. நம்ம கோயில்ல நிறைய இருக்கு, டெம்பிள்ல, அததான் கேட்டிருக்காரு. ஓகே ஓகே, சரி, நாளைக்கு வரும்போது அவருக்கு ஸ்பெஷல் தென்சிக்கு கொடுப்போம் நம்ம. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாள் டாக்டர் வந்தாரு. மாஸ்டர், இப்ப எப்படி இருக்கு வயிறு? சூப்பர் டாக்டர், உங்க மருந்து சூப்பரா வேலை செஞ்சிருச்சு. ஐம் பர்ஃபெக்ட்லி ஓகே நவ். அப்புறம் நீங்க நேத்து வந்திருந்த போது இந்த தென்சிக்கு இருக்கான்னு கேட்டீங்கல்ல, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா இருக்கு. நம்ம டெம்பிள் ஃபுல்லா இருக்கு, நிறைய இருக்கு. டெம்பிள் ஃபுல்லா இருக்கா? ஓகே ஓகே, தேங்க்யூ. இன்ஃபேக்ட் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தென்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். காட்ட போறீங்களா? வேணாம் வேணாம் மாஸ்டர், நீங்களே வச்சுக்கோங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது எனக்கு உங்களுக்கு தென்சிக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டா? அந்த ஸ்மெல், அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும். கரெக்டா? அதெல்லாம் இல்ல மாஸ்டர். இல்ல இல்ல இல்ல, எனக்கு தெரியும். எனக்கு நான் லாஸ்ட் வீக் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேனே, அப்ப உங்க வீடு ஃபுல்லா தென்சிக்கு ஸ்மெல் தான். உங்க வைஃப் நடு ஹால்ல தென்சிக்கு போட்டாங்களே, சூப்பரா இருந்தது. அது டாக்டர், மாஸ்டர், என் வைஃப் அதெல்லாம் பண்ண மாதிரி தெரியலையே. பட் வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம். இல்ல இரு, நான் வந்து உள்ள இருந்து சின்னன் கொண்டு வர சொல்றேன். ஒரு சூப்பர் பாக்ஸ் ஃபுல் ஆஃப் தென்சிக்கு இருக்கு. இது ஸ்பெஷல் தென்சிக்கு, ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு. உங்களுக்கு கொடுக்கிட்டா? ஜப்பான்ல இருந்து வந்ததா? அவ்வளவு தூரம் போகுமா தென்சிக்கு? ஓகே, பட் இருக்கட்டும் மாஸ்டர். வேணாம், எனக்கு வேணாம். சின்ன அந்த பாக்ஸ் ஆஃப் தென்சிக்கு கொண்டு வா, கொண்டு வா. இங்க வே. எதுக்கு சிரிக்கிற? சிரிக்க, கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, வச்சுட்டு போ. ஓகே, இனிமே கெஸ்ட் வந்தாங்கன்னா சின்னன் தென்சிக்கு கொண்டு வான்னு சொல்லணும். நடு ஹால்ல வந்து ஒரு தென்சிக்கு போட்டு போகணும். ஓகே ஃபைன், கோ கோ நோ கோ கோ. ஓகே டாக்டர், தென்சிக்கு பாக்ஸே பாருங்க எவ்வளவு ஃபேன்சியா இருக்கு. இது உள்ள இருக்கு பாருங்க. இப்போ இந்த பாக்ஸ் உள்ள தென்சிக்கு இருக்கா? இத நான் ஓபன் பண்ணணுமா? ஓபன் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பரா இருக்கும். பாத்தியா ஆகணுமா? ஓகேங்க, ஓகே, ஓபன் பண்றேன். ஊதுவத்தி. ஊதுவத்தி. ஓ மாஸ்டர், உங்க புத்திஸ்ட் வேர்ல்ட்ல தென்சிக்குன்னா ஊதுவத்தின்னு அர்த்தமா? ஓ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப எங்க மெடிக்கல் வேர்ல்ட்ல ஊதுவத்தின்னா ஃபாட்னு அர்த்தம். ஃபாட்டா? எதுக்கு ஊதுவத்தி சொன்னீங்க மாஸ்டர்? உங்களை எம்பரஸ் பண்ணா நீங்க மறக்காம இருப்பீங்க, அதனாலதான். தேங்க்யூ. எப்படி இருந்தது? இப்போ ஃபுல் பிரேக் தான். ஓகேவா? அவ்வளவுதான். ஸ்டோரிஸ் ஃபார் டுடே. திருப்பி இன்னொரு கதை வேணுமா உனக்கு? இப்ப மணி என்ன ஆகுது? மணி என்ன ஆகுது? யாராவது சொல்லுங்க. 11:53. 11:54. சரி, ஒரு கதை சொல்லலாமா இன்னும்? சரி, இன்னும் ஒரு கதை சொல்லலாம். ஆனா அதுக்கு 5 minutes பிரேக் வேணும். ஏன்னா நான் தண்ணி எல்லாம் குடிக்கணும்பா. ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. 10 minutes பிரேக்கா? சரி, முடியலப்பா. ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு வரேன். ரிக்ஷானா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா? ஓகே. ரிக்ஷானா என்ன? ஆட்டோ ரிக்ஷா. ஓகேவா? ரிக்ஷா. ஓகேவா? ஆனா அது எதுவுமே கிடையாது. இந்த கதை வந்து பழைய கதை. ஓகேவா?
ஒரு 200 years முன்னாடி நடந்த கதை. இப்படி இருக்கும்ல, அதுதான். சோ இந்த ரிக்ஷா என்ன இருக்குன்னா, இங்க பாரு, மாடு இல்ல மனுஷனே இருப்பான். ஓகேவா? ஒரு சிங்கிள். ஓகேவா? இது பேர் வந்து ஜின் ரிக்ஷா, ஹியூமன் ரிக்ஷா. ஓகேவா? அந்த ஹியூமன் ரிக்ஷா என்ன பண்ணுவாங்க, பின்னாடி இப்படி உட்காந்துருப்பாங்க. ஓகேவா? பின்னாடி ஒரே ஆள் தான் உட்கார முடியும். பின்னாடி இப்படி உட்காந்துருப்பாங்க. முன்னாடி ஒருத்தவர் இப்படி ஒரு ராட் இருக்குமா, தள்ளிட்டு போவாங்களா, அது எப்படி இப்படி பிடிச்சுப்பாங்க, இப்படி பிடிச்சி இப்படி தள்ளிட்டு போவாங்க. ஓகேவா? இப்படி தள்ளிட்டு போவாங்க, இப்படிதான் போவாங்க. ஓகே, இதான் ரிக்ஷா. இப்படின்னா முன்னாடி தள்ளுறவரு, பின்னாடி உட்காந்துருக்காரு. ஓகே, இப்போ ஒருத்தர் வரார், ஒரு ரிக்ஷா பிடிக்கணும். ஓகேவா? இன்னைக்கு ஓகே ஓகே. ஓ, டைம் ஆச்சே, டைம் ஆச்சே, கோயிலுக்கு வேற போகணுமே, 12 மணிக்கு நான் கோயில்ல இருக்கணும், என்ன பண்ணலாம், டைம் ஆச்சு. ஓகே, ரிக்ஷா 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 பிடிக்கலாமே. ரிக்ஷா, அங்க ஒரு ரிக்ஷாக்காரர் இருக்காரு, பட் தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்கிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல, போய் எழுப்புவோம். ரிக்ஷாக்கார், 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 குட் மார்னிங். குட் மார்னிங்கா? இப்போ 11 மணி ஆகுது. சரி, எனக்கு கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போலாமா? கோயிலுக்கா? ஓகே, நேரா போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா கோயில் வரும். ஓகேவா? ஓ இல்ல ரிக்ஷாக்கார், நீங்க ரிக்ஷாக்கார், நான் பேசஞ்சர், என்ன கூட்டு போனோம். ரிக்ஷாக்கார், போலாமா? பின்னாடி ஏறி உட்காருங்க, நம்ம போலாம். ஓகே ஓகே, பின்னாடி ஏறி உட்காந்து நான் இப்ப ரிக்ஷாவை தூக்க போறேன். ஓகே, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் பின்னாடி சாயுங்களேன், கொஞ்சம் பின்னாடி சாய்ந்தீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். பின்னாடி சாயணுமா? ஓகே, பின்னாடி சாயிர, பின்னாடி சாயிர, கொஞ்சம் முன்னாடி சாயுங்க, கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி, முன்னாடி முன்னாடி. ஓகே ஓகே சார், we are ready. போலாமா? ரிக்ஷா. ஓகே, ரிக்ஷா போலாம். ஆயிஷா, ஆயிஷா, ஆயிஷா. ரிக்ஷாக்காரன், ரொம்ப ஸ்லோவா போறீங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும், கொஞ்சம் ஃபாஸ்டா போக முடியுமா? ஃபாஸ்டாவா? ஓகே. பைக்கு போச்சு. அது தொடாது, தொடாது. ஓகே ஓகே, போலாமா? போலாமா? போலாமா சார்? ரிக்ஷாக்கார், நீங்க ரொம்ப ஸ்லோ. அங்க பாருங்க, அந்த தாத்தா நம்மள கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு, நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன். ரிக்ஷாக்கார், ஏன் ஸ்டாப் பண்ணீங்க, என்னாச்சு? அங்க பாருங்க, ஒரு பெரிய ஸ்லோப், அந்த ஸ்லோப்ல ஏறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? கொஞ்சம் இறங்கி தள்ளுங்களா? என்னது, இறங்கி தள்ளணுமா? சரி ஓகே, நான் இறங்கி தள்ளுறேன். ஓகே, அதே போ. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்படி நான் ஈஸியா போனதே இல்ல, ஸ்லோப் ஏறதே இல்ல. ஓகே, டாப்ல வந்தாச்சு. ஓ, டாப்ல வந்தாச்சா? சரி, நான் ஏறலாமா? இன்னும் ஒரு புஷ். எங்க போறீங்க, எங்க போறீங்க, எங்க போறீங்க எனக்கே தெரியல சார். ஓ மை காட், போயிட்டாரு. ஐயோ ரிக்ஷா, எனக்கு இன்னும் ரிக்ஷா வேணும், டைம் வேற ஆகுது, என்ன பண்றது தெரியல. அங்க ஒரு ரிக்ஷாக்கார் இருக்காரு, அவரை கூப்பிடலாம். ரிக்ஷாக்கார், நானா? கமிங் சார். பயங்கர ஃபாஸ்ட் நீங்க. எஸ், நான் தான் ஜப்பான்லயே ஃபாஸ்டஸ்ட் ரிக்ஷாக்கார். போலாமா? சூப்பர் வா, நான் அந்த டெம்பிளுக்கு போனோம், போலாமா? டெம்பிளுக்கா? ஓகே. நான் ஏறவே இல்லை, பாடா ஏறவே இல்லை. திரும்பி வந்து எங்க டெம்பிள் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார். நான் அவ்வளோ ஃபாஸ்ட். ஏறுங்க, நம்ம போலாம். ஓகே ஓகே, சூப்பர் பா. போன தடவை ஒரு தாத்தா வந்தாரு,
எவ்வளவு ஸ்லோ தெரியுமா? நீ சூப்பர்பா. போலாமா? போலாம் சார். Fasten your seat belts. Close your mouth, ears and eyes. This kurma, this rickshaw is non-smoking. Let's go. என்னாச்சு? 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 யார் மேலே ஏத்திட்டேன்னு நினைக்கிறேன் சார். பட் ஓகே, போலாம், போயிட்டே இருக்கலாம். ஐயோ, இது முடியலையே, இது முடியலையே. ஓ, ட்ரெயின், ட்ரெயின் வருது. கொஞ்சம் நிறுத்தி, ட்ரெயின் வருது. ட்ரெயினா? என்ன சிரிக்கிற? This is my favorite thing, sir. ட்ரெயினோட ரேஸ். போலவா? யா 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 யா. அப்பா, அப்பா, ஐயோ, அப்பா, சார், நீங்க ரொம்ப லக்கி. லாஸ்ட் டைம் the train hit the passenger. அதோட போயிட்டேன். You are the luckiest passenger, sir. Oh, I am lucky. Lucky. Okay, sir. வந்தாச்சு, இறங்குங்க. வந்தாச்சா? இங்க ஒரே மண்ணா இருக்கு. கோயில்ல மண். ஆமா சார், we are in beach. பீச் இல்லப்பா, கோயிலுக்கு போனோம். ஓ, கோயிலுக்கு. சாரி சார், my mistake. 2 minutesல போயிடலாம் சார். Come on. Fasten your seat belts. Close your mouth, eyes and ears. Let's go. இன்னொரு ட்ரெயின், இன்னொரு ட்ரெயின். இப்போது சூப்பர் எக்ஸ்பிரஸ் பயங்கர ஃபாஸ்டா வருது. எஸ் சார், சூப்பர் எக்ஸைட்டட். Let's go! Sir, sir, get up, sir. Rickshaw, rickshaw. எங்க இருக்கோம், எங்க இருக்கோம்? வாங்க சார், ஹெவன்ல இருக்கோம். ட்ரெயின் கிடைச்சிருச்சு. போதுமா? இதுக்கு மேல என்னால முடியாது. ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. சத்தியமா முடியாதுமா? ஓகே, okay, thank you everybody for today. Thank you so much.